எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் ஆதி திருவரங்கம். ஆமாங்க, இந்த கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ கோயிலை நம்ம தரிசிக்கலாம். நம்ம பெரிய பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாளை தான் நம்ம பெரிய பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது திவ்ய தேசங்களில் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான தலமும் கூட. ஆனால் அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பெரிய பெருமாள் ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த இடம்தான் இந்த ஆதி திருவரங்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ரங்கநாத பெருமாள். இவரை பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே வீற்றிருக்கும் பெருமாள் ஸ்ரீரங்கம் பெருமாளை விட பெரியவர் ஆவார். ஸ்ரீரங்கத்தை விட பழமை வாழ்ந்தவர் என்றும் கூறப்படுகிறார். அதனால் இவரை பெரிய பெருமாள் என்று அழைக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள பெருமாள்களில் பெரிய பெருமாள் இவரே ஆவார். இக்கோயில் திராவிட கட்டடக்கலை கொண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதாகும். பின்னர் விஜயநகர அரசர்கள் காலத்தில் விரிவாக்கப்பட்டதாக வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றின் கரையில் உள்ள மிக அற்புதமான தலம். இப்போ நீங்கள் பார்க்குறது தென்பெண்ணை ஆற்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரிய மதில் சுவரோட அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரம்லாம் இல்லை. அந்த நுழைவாயில் வழியாக நம்ம இப்போ உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமியினுடைய கருவறைக்கு செல்கிற வழி இருக்குது. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கலால் கட்டப்பட்ட வரலாற்று கால தானிய சேமிப்பு கொள்வலன் தான் நம்ம பார்க்குறோம். இந்த களஞ்சியமானது திருவரங்கம், திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வர் கோயில் மற்றும் பாபநாசம் பாலைவனநாதர் கோயிலில் உள்ளது போல இருக்கு. ஒரு காலத்தில் இங்கே நெற்பயிர்கள் தானியங்கள் எல்லாம் சேமித்து வச்சு மழை காலங்கள் இதை போல காலங்களில் மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொடுத்ததா சொல்கிறாங்க. இது பார்க்கவே அவ்வளோ உயரமாக பயங்கரமாக இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு உள்ளே போகிறோம். கோயிலுக்கு நேராக உள்ளே போனோம்னா கருவறையை நீங்கள் போய் பார்க்கலாம். கருவறையில் ரங்கநாதர் சயன கோலத்தில் ஒரு 29 ஃபீட், அதாவது 8.8 மீட்டர் சுதையில் உருவானவராக இருக்கார். தைலக்காப்பு எல்லாம் இல்லாமல் அழகாக இருக்கார். தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன் 5 தலைகளுடன் கொடையாக இருக்கிறார். ஸ்ரீதேவியின் மடையில் தலை சாய்த்து பூதேவி அடி வருட பள்ளி கொள்கிறார். மேலும் தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய கோலத்தில் இருக்கிறாரு. வலக்கையை தலை இலையை அணைத்து இடக்கையை உயர்த்தி பிரம்மாவுக்கு உபதேசம் செய்கின்ற நிலையில் இருக்கார். கருவறை முன்பு ஆழ்வார் மண்டபம் உள்ளது. தாயார் ரங்கநாயகிக்கு தனியாக ஒரு கருவறை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலுடைய வரலாறு அப்படி பார்க்கும்போது கோமுகன் என்ற அசுரன் தேவர்களை அழிப்பதற்காக வேதங்களை அபகரித்தான். இதனால் தேவர்களும் முனிவர்களும் கவலை அடைந்து மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். மகாவிஷ்ணுவும் அவர்களின் கவலைகளை போக்க சமுத்திரத்தில் ஒளிந்திருந்த சோமுகனை அழித்து வேதங்களை மீட்டு இத்தலத்தில் பிரம்மனுக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கஷேத்திரத்தின் பெருமையை ஸ்கந்தபுராண உத்தரகாண்டத்தில் உமாமகேஸ்வரசம் வாதத்தில் 301வது அத்தியாயம் முதல் 306வது அத்தியாயம் வரை உதிரங்க மகாத்மயம் என்ற பெயரில் 6 அத்தியாயங்களை வடமொழியில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் திருமொழியில் ஒருவதால் என தொடங்கும் 10 பாசனங்களில் ஏழை ஏதலன் என்று தொடங்கும் 10 பாசனங்களிலும் இத்தலத்தை மங்களாசனம் செய்துள்ளார்கள் என்று இங்குள்ள கல்வெட்டுகளில் காணப்படுகிறது. 108 திவ்ய தேசம் ஒன்றாக இத்தலம் இல்லை என்றாலும் மிக அற்புதமான ஒரு தலமாகவும் அமைகிறது. மிகவும் பழமையான ஒரு ஸ்தலமும் கூட. நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெருமாளை நம்ம தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு தலமும் கூட. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா திருக்கோயிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மணலூர்பேட்டை வழியாக செல்லலாம். அதனால் திருவண்ணாமலையிலேருந்து இக்கோயிலுக்கு மணலூர்பேட்டையிலேருந்து இந்த கோயிலுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த கோயில் எப்போ திறந்திருக்கும் அப்படின்னா காலையில் 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் மிக அழகான பிரம்மாண்டமான பெருமாளோட அமைஞ்சிருக்கிற இந்த தலத்தை வாய்ப்பு கிடைக்கும்போது திருவண்ணாமலை போகும்போதோ இல்லை திருக்கோயிலுக்கு போகும்போதோ நீங்கள் போய் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.